Hello students, how are you all? I hope you are all fine. In the last session we have discussed about Pascal's law of force and pressure, isn't it? Today also we are going to see the continuation of it, the surface tension. Okay, we will see some examples for it. Surface tension அப்படிங்கிறது என்னன்னா மேற்பரப்பு பதற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. Why are the raindrops spherical in nature? ஏன் மழைத்துளி வந்து வட்ட வடிவமே இருக்குது அப்படிங்கிறது. A liquid flowing out of a very small opening of a tube or tap comes out in the form of fine drops and not as a continuous stream. Why? ஏன் அப்படிங்கிறாங்க. தண்ணி வந்து பைப்பில் மூலமாக நம்ம தண்ணி பிடிக்கிறோம். ஃபோர்ஸாக வராமல் அதற்குரிய ஃபோர்ஸ் மட்டுமே வரும். அந்த டியூபுக்கு எவ்வளோ ஃபோர்ஸோ அது மட்டுமே வரும். ஓகேவா? அது ஏன் அப்படி இருக்குது, இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே போல் ட்ரீஸ் ஆர் க்ரீனிஷ், மரம் ஏன் பசுமையாகவே இருக்குது. அடுத்த டிப் மேலே டாப் வரைக்கும் அந்த பச்சை கலர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படி, எதனால் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரே விட என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்பரப்பு பதற்றம் அது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிக்விட். அது ஒரு திரவத்தினுடைய ஒரு பண்புப்பா. அந்த திரவத்துடைய மேற்பரப்பு பதற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. த மாலிகூல்ஸ் ஆஃப் எ லிக்விட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ். அந்த மூலக்கூறுகள், திரவத்தில் உள்ள மூலக்கூறுகள் வந்து ஒரு விசையை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தும் போது அந்த விசையானது அந்த மேற்பரப்பு இருக்குல்ல, அந்த திரவத்தோட மேற்பரப்பை வந்து சுருங்க செய்து அதோட மதிப்பை குறைக்குது, அதோட மதிப்புத்தன்மையை குறைக்குது. The molecules of a liquid experience a force which contracts the extent of their surface area as much as possible so as to have the minimum value. Okay students, புரியுதா? The molecules of a liquid experience a force which contracts the extent of their surface area as much as possible so as to have the minimum value. Thus the amount of force acting per unit length on the surface of a liquid is called surface tension. ஒரு அலகு நீளத்தில் வந்து அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து திரவத்தில் அப்ளை ஆகும்போது அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய அலகு இட் ஹாஸ் த யூனிட் நியூட்டன் பர் மீட்டர், அதாவது nm பவர் மைனஸ் 1, nm பவர் மைனஸ் 1 நியூட்டன் பர் மீட்டர். எங்கெங்கெல்லாம் இது அப்ளிகேஷன் யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். வாட்டர் மாலிகூல்ஸ் ரைசஸ் அப் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். வாட்டர் மாலிகூல்ஸ் தண்ணீரில் உள்ள மூலப்பொருட்கள், ஹைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் இருக்கும், அது வந்து மேலே வர்றதுக்கு காரணம் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான். சைலம் டிஷ்யூஸ் ஆர் வெரி நேரோ வெசல்ஸ் ப்ரெசன்ட் இன் பிளான்ட்ஸ். சைல திசுக்கள் வந்து ஒரு நல்லா பொதுவாகவே ரொம்ப ஒல்லியாக இந்த மாதிரி இருக்கும். அதில் வழியாக தண்ணி உறிஞ்சுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செடிகளுக்கெலாம் தண்ணி ஊற்றுறோம், எப்படி உரியுது, அந்த வேர் வழியாக உள்ளே போகுது, அது வந்து அந்த ஸ்டெம் வழியாக மேலே போய் நல்ல செடி நல்லா செழிப்பமாக வளர காரணமாக இருக்குது. வாட்டர் மாலிகூல்ஸ் ஆர் அப்சார்ப்ட் பை த ரூட்ஸ், அதான் அந்த வேர் வழியாக முதல்ல உரியப்படுது. அண்ட் தீஸ் வெசல்ஸ் ஹெல்ப் த வாட்டர் டு ரைஸ் அப்வர்ட் டியூ டு கேபிலரிட்டி ஆக்ஷன். அந்த வேரில் உறிஞ்சப்படுற தண்ணி அந்த ஸ்டெம் வழியாக இலைகளுக்கு போகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிலாரிட்டி ஆக்ஷன், அதாவது தந்தூகி நடவடிக்கைன்னு தமிழில் சொல்லுவாங்கப்பா. இந்த நெக்ஸ்ட் கம்மிங் கிளாஸஸ் யூ வில் ஸ்டடி எலாபரேட்லி which is caused by the surface tension of water. இது எப்படி நடக்குது அப்படின்னா திரவ நிலையில் உள்ள மேற்பரப்பு பதற்றம், that is surface tension in water. Next one, for a given volume the surface area of a sphere is the minimum. கொடுக்கப்பட்டுள்ள கன அளவுகளிலேயே கோளத்தினுடைய அந்த மேற்பரப்பு தான் குறைவானது அப்படின்னு சொல்கிறாங்க. This is the reason for the liquid drops to acquire a spherical shape. அதனால தான் லிக்விட் ட்ராப்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, வட்ட வடிவமாகவே நமக்கு பார்க்க தெரியுது. Next, see this picture pa. Have you seen this insect here before? எங்கே பார்த்துருக்கீங்களா இந்த பூச்சியை? எப்போ மழை பெஞ்ச சமயம் தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா இதுதான் மேக்ஸிமம் பார்க்க வெட்டிக்கிளி மாதிரி இருக்கும்ப்பா. இதுக்கு பேர் தண்ணி பூச்சின்னு சொல்லுவாங்க, வாட்டர் ஸ்ட்ரைடர். This insect slides on the water surface easily due to the surface tension of water. அது மேலே அப்படி தண்ணி மேலேயே நடந்து போதும், பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாகவே மேலே நடக்கும். அது காரணம் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான். During a heavy storm, கடும் புயல், sailors pour soap powder or oil. கடும் புயலில் கப்பலில் மாலுமி செலுத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு புயல் வந்துருச்சுன்னா கப்பலை சுற்றி சோப் பவுடரோ அல்லது எண்ணெய் ஆயிலையோ அப்ளை பண்ணிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த கடலில் உள்ள கடல் தண்ணியோட மேற்பரப்பு வந்துட்டா அதிகமாக இருக்கும், அதை குறைக்கிறதுக்காக. ஓகே, ஸோ டியூரிங் ஹெவி ஸ்டார்ம் sailors pour soap powder or oil into the sea near the ships into the decrease the surface tension of sea water. உள்ளேயும் போடுவாங்க, வெளியும் போடுவாங்க. This process reduces the impact of the violent water current against the hull of ship. Next, viscous force or viscosity. Viscous
த மீனிங் ஃபார் த விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் பிசுபிசுப்பு சக்தி. பிசுபிசுப்பு தன்மை. ஆயிலை நம்ம கையில் தொட்டால் எப்படி இருக்கும் ஃபீலிங்? கையில் நல்லா இருக்குமா? ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும்ல, அதுக்கு பிறகு தான் என்ன சொல்கிறாங்க? விஸ்காசிட்டி. பிசுபிசுப்பு. விஸ்காசிட்டி அப்படின்னா பாகு நிலைமை. நல்லா தேன் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? எண்ணெய்க்கும் தேனுக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த மாதிரி தன்மையை தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட், when a liquid is flowing there is a frictional force between the successive layers of the liquid. frictional forceனா உராய்வு விசைன்னு சொல்கிறாங்கப்பா. இப்போ நம்ம நடக்கிறோம், செருப்பல் போட்டு தெருவில் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க. செருப்பை நம்ம தேய்ச்சி நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அந்த தேய்ச்சி நடக்கிற சத்தம்னா நம்ம அழுத்தமாக செருப்பை தேய்ச்சி நடப்போம் ரோட்டில். சரி, தட் இஸ் உராய்வு விசை. when a liquid is flowing there is a frictional force between successive layers. ஒரு திரவமானது பாயும் பொழுது அதனோட உராய்வுத்தன்மை ஒவ்வொரு லேயர்களுக்கும் இடையில இருக்கும். this force which acts in order to oppose the relative motion of the layer. அது உருவாக்குற அந்த இயக்கம் வந்து ஏற்கனவே அந்த லிக்விடுக்குரிய அந்த மோஷனை வந்து அப்போஸ் பண்ணுறதா இருக்கும். அந்த மாதிரி தன்மை உடையதை தான் விஸ்கஸ் ஃபோர்ஸ், பிசுபிசுப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, such a property of a liquid is called viscosity. When a liquid is flowing, there is a frictional force between the successive layers. The force which acts in order to oppose the relative motion of the layer is known as viscous force, and this property in a liquid is called viscosity. Okay, the viscosity force is measured by the unit called poise in CGS. Okay, poise in CGS, centigram meter gram second. We already studied, no? And kilogram per meter per second or Newton per second per meter square in SI unit. This is very important pa. Kilogram per meter per second or Newton per second, Newton second per meter square. Okay, next we are going to see friction, உராய்வு விசை. We walk on roads without falling. நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது விழுகாமல் நடக்கிறோம். ஏன்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? பட் we tend to fall. ஆனால் விழுவோம் எப்போ? when we walk on wet surfaces, ஈரமான தண்ணி ஈரமாக இருக்குது, பார்த்து வா, வலிக்கு விழுந்துடாத சொல்லுவாங்கள்ல. ஏன் யோசிச்சிருக்கீங்களா? பார்ப்போம். we walk on the road safely because of the friction between the feet and the road. நம்ம கால் பாதத்திற்கும் ரோட்டுக்கு நம்ம அந்த சாலைக்கும் இடையே ஒரு உராய்வுத்தன்மை இருக்கனால தான் நம்ம grip-ஆக நடந்து போகிறோம். பட் the friction is less when we walk on wet surface and so we tend to fall. அதே ஈரத்தன்மையாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த உராய்வு விசை கம்மி, நம்ம காலுக்கும் அந்த தண்ணி பதமான ஏரியாவுக்கும். அதனால தான் நம்ம வலிக்கு விழுகிறோம். Okay, frictional force or friction arises when two or more bodies in contact move or tend to move relative to each other. It acts always in the opposite direction of moving body. frictional force எப்போவுமே ரெண்டு பாடிஸ் கான்டாக்டாக இருக்கும்போது தான் உராய்வு ஏற்படும். அது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். அப்படி அது உராய்வுத்தன்மை எப்படி ஒர்க் ஆகும்னா ஆப்போசிட் டைரெக்ஷன், எதிர்பதமாக தான், எதிர் திசையில் தான் அது மூவ் பண்ணுற பாடிக்கு எதிர்பக்கமாக தான் அது அப்ளை ஆகும். திஸ் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் டியூ டு த ஜியோமெட்ரிக்கல் டிஸ்சிமிலாரிட்டிஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் பாடிஸ் which are in relative motion. Okay, then effects of friction. What are all the effects coming under this? friction opposes motion. எப்போவுமே ஒரு இயக்கத்தில் இருக்கிறத வந்து உராய்வுத்தன்மை வந்து அதை அப்போஸ் பண்ணும். ஓகே, friction causes wear and tear of the surfaces in contact. அந்த உராய்வுத்தன்மை எந்த ஒரு பொருளுக்கு அந்த கான்டாக்டில் இருக்குதோ அதோட மேற்பரப்புகளை அணியவும் கிழிக்கவும் சொல்கிறாங்க. அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணுறது அல்லது ரெடியூஸ் பண்ணுறது, அந்த மீனிங்கில் சொல்கிறாங்கப்பா. தென் ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூசஸ் ஹீட், ஒரு சூடான தன்மையை அது உருவாக்குகிறது. டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். there are two types, static friction and kinetic friction. By the name itself we know staticனா நிலைத்த தன்மை உடையதுன்னு சொல்லுவாங்க. the friction experienced by the bodies which are at rest is called static friction. for example, a knot in a thread. next, kinetic friction existing during motion of bodies. ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்கும்போதே ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து kinetic friction. friction existing during the motion of bodies is called kinetic friction. this also two types, sliding friction, rolling friction. ஸ்லைடிங்னா சருகள் நம்ம பசங்க விளையாடுவாங்கள்ல, அவங்க அந்த உராய்வு தன்மையோட ஒட்டினாப்பில் தான் இருக்கும், ஆனால் வலிக்கெல்லாம் சருகலாக வரும். தட் இஸ் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து when a body slides over the surface of another body between the surface is contact, that is sliding. when a body rolls over another surface, the friction acting between the surfaces in contact is called rolling friction.
இந்த ஜம்காலம்லாம் உருட்டுவாங்க பெரிய பெரிய மஹாலில், அப்போ வந்து அதை ரோல் பண்ணும்போது அது அப்படியே உருட்டிகிட்டே வரும். தட் இஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ஃப்ரிக்ஷன் அஃபெக்ட் பண்ணும்? நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ். ஃபஸ்ட்டு அதோட தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மூவிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆன் அ ரஃப் சர்ஃபேஸ் வில் பி டிஃபிகல்ட். ஒரு ரஃப்பான ஒரு தரையில் வந்து நம்ம பால் போடுறதுக்கும் ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸில் பால் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி தானே? ரஃப்பான சர்ஃபேஸில் பால் பவுன்ஸ் ஆகி மேலே வராது, ஆனால் ஸ்மூத்தான சர்ஃபேஸில் ரொம்ப தூரம் பவுன்ஸ் ஆகும். பட் we can easily move it in a smooth surface. It is because friction varies between the surfaces. It is because friction varies between the surfaces. அப்போ ஒவ்வொரு அந்த பரப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. நெக்ஸ்ட், weight of the body. It is easy to pedal your cycle without any load on its carrier. நம்ம இப்போ சைக்கிளில் பின்னாடி எந்த ஒரு வெயிட்டும் இல்லைன்னா நம்ம ஈஸியாக அதை பெடல் பண்ணலாம். இப்போ பெடல் பண்ணி லோடோடு பெடல் பண்ணுறது அது அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே? பின்னாடி நம்ம இப்போ சைக்கிள் நீ மட்டும் போனேன்னா மிதிச்சுட்டு போய் ஈஸியாக இருக்கும். அதே பின்னாடி ஒரு ஆளை வச்சு நீ டபுள்ஸ் பண்ணு, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். Between the surface of the tire and the road, it is difficult. Area of contact. For a given weight, the friction is directly related to the area of contact between the two surfaces. If the area of contact is greater, then friction will be greater too. எவ்வளோ ஏரியா அது பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரிக்ஷனும் என்ன உராய்வுத்தன்மையும் பெருசாகிட்டே போகும். ரோட் ரோலர் ஹேஸ் ஏ ப்ராட் பேஸ். ரோட் ரோலர் பார்த்துருப்பீங்க, அது எப்படி இருக்கும்? முன்னாடி ஒரு டயர் எவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ இட் ஆஃபர்ஸ் மோர் ஃப்ரிக்ஷன் அந்த ரோடு. அப்போ அவ்வளோ பெருசாக இருக்க காரணம் அவ்வளோ பெரிய ரோடு போகிறதுக்கு அது தேவை, அதனால் அந்த சைட்ஸ் வச்சுருக்காங்க. பட் எ சைக்கிள் ஹாஸ் அ லீஸ்ட் ஃப்ரிக்ஷன். பட் சைக்கிள் டயர் டியூப் சின்னதாக இருக்குது. ஏன்னா த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வித் த டயர் வித் த சர்ஃபேஸ் ஆஃப் ரோடு இஸ் லெஸ். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட், அட்வான்டேஜஸும் இருக்குது, இதில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குப்பா. நமக்கு அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, friction is a necessity in most of our day-to-day activities. It is desirable in most situations. We can hold any object in our hand due to friction. நம்ம கையில் உராய்வுத்தன்மை இருக்கனால தான் எந்த பொருளையும் நம்மளால் பிடிக்க முடியுது, தூக்க முடியுது. We can walk on the road because of friction. நம்ம உராய்வுத்தன்மை இருக்கனால தான் சாலையில் நடக்க முடியுது. And foot wear at the ground, and the ground help us to walk without slipping. Disadvantages அப்படின்னு பார்த்தீங்கன்னா, friction wears out the surfaces, rubbing with each other like screws and gears in machines or soles or shoes. Okay, to overcome the friction, an excess amount of effort has to be given to operate a machine. friction அந்த உராய்வுத்தன்மை குறைக்கணுங்கிறதுக்காக ஒரு மெஷினல் பவரை வேறு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. this leads to wastage of energy. எனர்ஜி வேஸ்ட்டு அங்கே ஆகிடும். friction produces heat. அது வந்து சூடான தன்மையை உருவாக்கும், which causes physical damage to machine. இப்போ மிஷின் சூடாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கிரைண்டர், மிக்ஸி வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க அம்மா. ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சூடாக இருக்கும், அந்த மோட்ரு சூடாக இருக்குது, கொஞ்சம் அமர்த்தி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் தட். இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இப்படி இந்த மாதிரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. ஸோ ஹவு கேன் வி ஹேண்டில் தட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃப்ரிக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ் பை இன்க்ரீசிங் த ஏரியா ஆஃப் சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். உராய்வுத்தன்மை அதிகமாகும் போது அதோட ஏரியாவை நம்ம அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை நமக்கு வருது. த்ரெட்டட் டயர்ஸ் ஆர் யூஸ் டு இன்க்ரீஸ் த ஃப்ரிக்ஷன். டயர்ஸ் வித் ரிசார்ட்ஸ் அண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ். Brake shoes in a cycle have to be adjusted so that they are close as possible to the rim of the wheel in order to increase the friction. Brake shoe எல்லாம் கரெக்டாக அதில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சுமோ பிளேயர், கபடி பிளேயர் ரப் தேர் ஹேண்ட் வித் கையில் மணல் தேய்ச்சிக்குவாங்க. தேய்ச்சி தான் அதோட பெட்டர் கிரிப்புக்காக பிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு, யூஸிங் லூப்ரிகன்ஸ். எ சப்ஸ்டன்ஸ் விச் ரெடியூசஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் கால்டு லூப்ரிகன். ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து உராய்வுத்தன்மையை குறைக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் லூப்ரிகன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கிரீஸ், கோகனட் ஆயில், கிராஃபைட், கேஸ்டர் ஆயில் எக்ஸட்ரா. எண்ணெய் போடு. இப்போ நம்ம சப்போஸ் நம்ம வீட்டோட ட்ரில் கேட் இருக்குது, அந்த கேட்டு இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஓடு ஈஸியாக இழுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஓகே, நம்ம கன்னிங் டு த எவாலுவேஷன் பார்ட்பா. See this type assertion and reason, one new model. Mark the correct choice if both assertion and reason. இங்கே ஒரு 3 இது கொடுத்துருக்காங்கல்ல, assertion, reason. அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஷார்ப் நைஃப்ஸ் ஆர் யூஸ் டு கட் த வெஜிடபிள்ஸ். அது மட்டும் தான் யூஸ் ஆகுதா? திஸ் இஸ் தான் நமக்கு அசர்ஷன். ரீசன், அதான காரணம் இதுதான் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. ஷார்ப் எட்ஜஸ் எக்ஸட் மோர் ப்ரெஷர். உங்களுக்கு ரெண்டுமே கரெக்டாக அப்படின்னு சொன்னீங்கன்னா போத் ஆர் ட்ரூ. அதை நீங்கள் வந்து கரெக்ட் செலக்ட் பண்ணலாம். ஒன்று தான் கரெக்டாக அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதன் பொறுத்து கரெக்டாக அதோட இதை புரிஞ்சு நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, லோயர் ஆர்டர் திங்கிங் வந்து சிம்பிள் ஒன் வேர்ட்பா. கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அ ஃபோர்ஸ் சேஞ்சஸ் ஷேப் ஆஃப் பாடி. எக்ஸாம்பிள், நம்ம கையில் பாலை ப்ரெஸ் பண்ணால் அதோட பலூனை ப்ரெஸ் பண்ணுறோம், அதோட ஷேப் மாறுது. இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஓடி மிடில்னா ஒரு 2 மார்க் எழுதி அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி இருக்கும். டிஃபைன் ஃப்ரிக்ஷனாக அது என்னென்னு எழுதி அதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம் நீங்கள் டே டு டே லைஃப்பில் பார்க்குறது. அதே போல் டீட்டெயில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள்னால் நீங்கள்
உள்ள நம்ம டைப்ஸ் நம்ம பார்த்தோம்ல ஸ்டாட்டிக்கு அந்த மாதிரி எழுதி நீங்கள் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், read the lesson and study properly. Thank you.